இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமி ஃபைனலில் நம்ம இந்தியா ஒரு வழியாக ஆஸ்திரேலியா அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தற்போது ஞாயிற்றுக்கிழமை இதே துபாய் மைதானத்தில் நடக்க போகிற ஃபைனல்ஸ்க்கு நம்ம இந்தியா முன்னேறியிருக்காங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் இந்திய அணியின் இந்த வெற்றியை எங்களால் ஏற்றுக்க முடியலை, இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி இந்தியாவுக்கு சாதகமாச்சு அப்படின்னு கேப்டனான ரோஹித் சர்மா நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கோபமாகவும் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் சர்ச்சையான பேச்சை போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்படி என்ன கேள்வி, முக்கியமான கேள்வி ரோஹித் சர்மா அவருக்கு எதிராக ஸ்டீவ் ஸ்மித் அவர் எழுப்பியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம இந்தியா 265 ரன் சேசிங்கில் நம்ம இந்தியா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஆஸ்திரேலியா அணிக்கு எப்படி துவக்கத்தில் 2 விக்கெட்டுகள் பேக் டு பேக் முக்கியமான விக்கெட்டுகள் விழுந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம இந்திய அணி பக்கமும் ஓப்பனர்கள் 2 பேருமே அடுத்தடுத்துன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா லபுஷன் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டது போல நம்ம இந்திய அணி பக்கமும் ஸ்ரேஷ் ஐயர் விராட் கோலி 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவங்க பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் அபரமா விளையாண்டாரு, நம்ம இந்திய அணி பக்கம் விராட் கோலி நல்லா விளையாண்டாரு. ஸோ ஆக மொத்தம் இதுவரைக்கும் 2 அணிக்குமே சமமாக தான் நடந்திருக்கு. நம்ம இந்திய அணி பக்கமும் 3-4 ஸ்பின்னர்கள் இருக்காங்க, ஆஸ்திரேலியா அணி பக்கமும் 3-4 ஸ்பின்னர்கள் இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் மேட்ச் 2 அணி பக்கமும் பேலன்ஸ்டாக சமமாக தான் நடந்திருக்கு. ஆனால் இந்திய அணி பக்கம் மட்டும் எப்படி விக்கெட்டை நாங்கள் வீழ்த்த முடியாமல் அவங்களால கரெக்டான குரூஷியலான பார்ட்னர்ஷிப் அடுத்தடுத்து கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா எங்கள் அணி பக்கமும் முக்கியமான நல்ல சீனியர் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க, நாங்களும் பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணணும் அப்படின்னு என்னென்னமோ திட்டம் எல்லாம் போட்டோம். ஆனால் எங்களால் இந்திய அணி விக்கெட்டை எடுக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டது மாதிரி இந்திய அணி எங்களுக்கு எதிராக விக்கெட் எடுக்க முடியாமல் அவங்க கஷ்டப்படலை. கடைசியாக 3 பந்து மிச்சம் இருக்கிறப்பவே எங்களை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களால் இந்திய அணி பக்கம் குரூஷியலான நேரத்தில் அவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல. KL ராகுல், ஹர்திக் பாண்டியா அவங்கள எதையும் செய்ய முடியலை. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான காரணம், இந்தியாவுக்கு இந்த கிரவுண்டு கடந்த 3-4 ஆட்டங்களாக பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்டாக மாறிடுச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மைதானம் பழக்கப்பட்ட மைதானமாக மாறல. ஸோ இது ஒன்று தான் இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். 2 அணிகளுமே ஆரம்பத்தில் இருந்து சம பலத்தோடு தான் விளையாண்டுருக்காங்க. ஆனால் முக்கியமான இடைப்பட்ட நேரத்தில் அவங்க பக்கம் இந்த மேட்ச் அப்படியே சாதகமாக திரும்பினது. அவங்க அடுத்தடுத்து இந்த மைதானத்தில் விளையாண்டு நல்ல பழக்கப்பட்ட மைதானமாக மாறிடுச்சு. அதனால் தொடர்ந்து அவங்க நல்லா பேட்டிங் பண்ணாங்க, எங்களால் கடைசி நேரத்தில் அப்படி பேட்டிங் பண்ண முடியல. அதே போல் அவங்க போலர்கள் முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை எடுத்தாங்க, எங்கள் போலர்கள் முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை எடுக்க முடியலை. ஸோ இதுதான் காரணம், இந்திய அணியின் இந்த வெற்றியை எங்களால் முழுசாக ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துல இந்திய அணிக்கு சாதகமாக மேட்ச் திரும்பியிருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அடுத்தடுத்துன்னு அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்டாக இந்த மைதானம் மாறி இருக்கு. ஸோ ஒரே ஆட்டத்தில் இந்தியா இந்த தொடரை விளையாடிட்டு இருக்கிறது தான் அவங்க இந்த வெற்றிக்கான காரணம். அதனால இந்த வெற்றியை முழுசா எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி எங்களால் முழுசா ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான முறையில் ஸ்டீவ் ஸ்மித் அவர் பேசியிருந்தாரு.